ஓகேங்களா. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 3 என்ன அப்படின்னா, அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து எக்கோவா 5 வோல்ட் வந்து திருப்பி கொடுக்கும். இந்த 5 வோல்ட்டை ESP32ல கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து பர்ஸ்ட் ஆகிடும். அப்போ இதோட அவுட்புட்டை 3.3 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இதுக்கு கொடுக்கணும். இதோட அவுட்புட்டை 5 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இதுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹை பவரை லோ பவராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் லோ பவரை ஹை பவராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் தான் லாஜிக் லெவல் ஷிஃப்டர் வந்து பயன்படுது. இந்த லாஜிக் லெவல் ஷிஃப்டருக்கு தேவையான 5 வோல்ட் டிசி சப்ளை இருந்தால் மட்டும்தான் இது பாசிபிள். ஆனால் நம்மளுக்கு இங்கே 4.6 தான் வந்து லாஜிக் லெவல் ஷிஃப்டருக்கே கிடைக்குது. எப்போது பிசியில் கனெக்ட் பண்ணும்போது. ஸோ இப்போது நம்ம என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோன்றது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பவர் இன்கன்வீனியன்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம். ஸோ நேற்று நைட்டு தான் இது என்ன நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இப்போ தான் இந்த கோணத்தில் இதை பார்த்து சரி ஓகே நம்ம கோட் அப்லோட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த யூஎஸ்பி கேபிளை யூஎஸ்பி கேபிளை யூஸ் பண்ணிக்கிட்டு மற்றபடி டெஸ்டிங் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம டிசி சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம், டிசி அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஸ்பெக்டிவில் போயிட்டுருக்கேன். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்னால் இப்போ கான்ஃபிடென்ட்டாக கொடுக்க முடியல. பட் பிலீவ் மீ, டுமாரோ மார்னிங் இல்லை டுமாரோ ஆஃப்டர்நூன் கண்டிப்பாக என்னால் பாசிபிளான அவுட்புட் நான் கொடுக்குறேன். ஸோ கொடுக்க முடியும் நான் நம்புகிறேன். ஸ்டே ஆன் வித் திஸ் சேனல் ஃபார் மோர் அப்டேட் ரிகார்டிங் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் IoT ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்ம ரோபோட்டிக்ஸ் ப்ராஜெக்டை கையில் எடுக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி வீக்கெண்ட்ஸ்.